அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குமா இல்லை மார்க்கெட் இறங்குமா இல்லை ஏறுமா அப்படிங்கிறத சொல்கிறோமே தவிர ஒரு ஸ்ட்ரைக்கில் இதை பை பண்ணுங்க செல் பண்ணுங்க நம்ம என்னைக்கு சொல்கிறது கிடையாது. மார்க்கெட்டு மேக்ஸ் அடிப்படையில் இயங்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம போடுறது. இதை வைத்து நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸோ யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நான் வீடியோவில் கொடுக்குற லெவல்ஸ் எல்லாம் வைத்து அது ஒரு சும்மா அடிஷ்னல் ஏன் அப்படின்னு சிந்திக்கணும். இது போகிறது ஏன் நடக்குது அப்படின்னு சிந்திக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி பப்ளிக் டொமைன் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் சொல்கிறது எதையுமே நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறதையும் நீங்கள் படித்து அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது சரியாக ஒர்க் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் செயல்படுத்தணும். ஏதோ படிச்சுட்டாக்கலாம் உடனே அப்படி கிடையாது. அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம ஒரு ட்ரேட் பண்ணணும். நியூஸு, இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், இன்ட்ராடேங்கிறது வேறங்க கான்செப்ட். அது வேறங்க. ஓகேங்களா? மேக்ஸ் அவ்வளோதான், சிம்பிள். சரி, பொசிஷன் யார் யார் என்ன பண்ணிருக்கா? ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, 2,95,000 கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் 1,02,000 கான்ட்ராக்ட் நியராக அவங்க பையில் மாறி இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் பாருங்க, 39,000 40,000 கான்ட்ராக்ட் நியர் பையில் இருக்காங்க. ஆனால் நேற்று சேஞ்சஸ் 1,23,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு மாறிட்டாங்க. இதை ரெண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ரீட்டைல் ட்ரேடர் நாம ப்ரோ ட்ரேடர் தான் இருக்கிறதுலே அவங்க தான் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. மார்க்கெட்டை என்ன டைரக்ஷன் கொண்டு போகுதுன்னு பிளான் பண்ணுவாங்க. எஃப்ஐ ஆஸ் யூஷுவல் அவங்க செல்லிங்கில் தான் 3,51,000 கான்ட்ராக்ட் இருக்குது. 20,300 கான்ட்ராக்ட் தான் பையில் வந்திருக்காங்க. அப்போது இது என்ன நடக்குது லைவ்ல அப்படிங்கிறத பாருங்க. இது ஒரு அடிஷனல் டூல் தான். இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ். ஒவ்வொரு நாளும் ரீட்டைல் ட்ரேடர் என்ன ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சிந்திங்க. ஓகேங்களா? அதுக்காக தான். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் படி மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ண. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா நாம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா அப்படியே பர்ஃபெக்டான இடத்துல தான் எடுக்கணும். இல்லையே எடுக்கவே கூடாது, விட்டுருணும். ஏன்னா ரொம்ப முக்கியம் இது. அடுத்த 2 நாள் லீவ். ஓகேங்களா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இன்னைக்கு 26,100 புட் 48 ரூபீஸ்க்கு இங்கிருந்து 48 ரூபீஸ் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஃபால் ஆகும். 48 ரூபீஸ் சப்போர்ட்டை உடைச்சிட்டு அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப்பா. நான் சொல்றது இந்த ஸ்ட்ரைக்கை சொல்லல, மார்க்கெட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸை சொல்றேன். ஓகேங்களா? ஸ்பாட் ப்ரைஸு நிஃப்டி 50 இன்னி அந்த இதில் இண்டெக்ஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது அது 48 பிரேக் பண்ணிச்சா சப்போர்ட் எடுத்ததா ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததா அப்படிங்கிறதும் ஃபால்ஸாக கூட நம்மளை ஏமாற்றும் சில டைம். அதுவும் நம்ம மேக்ஸில் கண்டுபிடிக்க தெரியும் நமக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இங்கேருந்து மேலே போனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தே ஆகணும், ஆர் அதை பிரேக் பண்ணணும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு சப்போர்ட் இருக்குது, அதை எடுக்கணும், ஆர் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ஃபர்தராக மேலே போகணும். அப்போது இங்கே சட்டன் ரூல் இருக்குது. அது போல் 1000 மைட் ஏறினாலும் எப்படி மேக்ஸ் படி ஏறுங்கிற கால்குலேஷன், நம்மகிட்ட இறங்குன்ற கால்குலேஷன் இப்போவே நம்ம கையில் இருக்கணும். லைவ்ல போய் இதை மாற்று அதை மாறு ஓப்பன் டெஸ்ட் பாரு அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஒன்லி மேக்ஸ், சம் ரூல்ஸ், சம் ட்ரேட்ஸ், அவ்வளோதான். கிளியராக பிக்சர் இருந்தால் ட்ரேட் எடுக்க போகிறோம், இல்லையா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.